மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த அக்டோபர் மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்தில நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில ஆட்சி. சூப்பர். ராசிநாதன் உங்க ராசியிலேயே ஆட்சி அமைக்கிறார். ரொம்ப அற்புதம். சந்தோஷமான ஒரு செய்தி எல்லாம் கிடைக்கும். மனசுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். சந்தோஷம் கண்டிப்பாக அமையும். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். அதே மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாத்துலயுமே ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அவரே வந்து 2 டியூவல் ரோல். அதனால ராசிநாதனா இருந்து உங்களுக்கு சில நன்மைகளை கொடுப்பார். அஷ்டமாதிபதியா இருந்துட்டு ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். அதையும் நீங்க மீட் அவுட் பண்ணணும். 14/10/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அதனால இந்த இடத்துல என்னென்ன விருச்சிக ராசியில பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை விழுந்துட்டு இருக்கு. ரிஷபராசியில இருந்துட்டு அதே மாதிரி விருச்சிக ராசியில இருந்துட்டு சுக்கிர பகவான் உங்களோட ரிஷபராசிய குருவை பார்த்துட்டு இருக்கார். ஸோ குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு கடுமையான ஒரு பார்வையை பார்த்துக்கிறார். அஸ்வகுரு தேவகுரு 2 பேரும் பகை கிரகங்கள். அதனால எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். புரியுதா? முதல்ல பணம் பிரச்சனை இருக்கலாம். அதனாலே கவனமா இருக்கணும். செலவுகள் விஷயத்துல கண்ணவா அப்படின்னு செலவு பண்ணிட்டு மாட்டின்று முழிக்கப்படாது. புரியுறதா? அதே மாதிரி உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல கவனமா இருக்கணும். 9, 12 கூடிய அதிபதி புத பகவான் ஒரே ராசியில இருக்கார். 12ஆம் இடத்துல ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். அங்கதான் புத பகவானுக்கு 3 விதமான நிலைகள். அற்புதமான ஒரு இடம். அதனாலே செலவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்தாலும் சுப செலவுகளாக இருக்கும். மனதிற்கு இனிய செலவுகளாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவர் 5 நாள் தான் அங்க இருக்கார். அதுக்கப்புறம் 6/10/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா ஜென்மராசிக்கு வந்துடுறார். தந்தையார் மூலமா ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே சில செலவுகள் சுப செலவுகளாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி ரொம்ப அறிவுபூர்வமா, ஆக்கப்பூர்வமா வேலை செய்வீர்கள். 25/10/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா உங்க தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்ப உழைச்சதுக்கெல்லாம் உண்டு ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வருமானம், தனவரவு தாராளமாக வந்து சேரும். குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில பொருட்களை கண்டிப்பா வாங்குவீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மனசுல சந்தோஷம் இருக்கும். லாபாதிபதி சூரிய பகவான் விரை ராசியில இருக்கார். மாத ஆரம்பத்துல செலவுகள் கண்ணாபின்னு தான் வந்துட்டு இருக்கு. சரி, என்ன பண்றது? தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு செலவு பண்றேன். உத்தியோகத்துல இந்த இடமாற்றம், சில பேருக்கு வேலை, இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அது விஷயமா கொஞ்சம் செலவுகள் பண்ணிட்டு இருக்கீங்க. சில நேரங்கள்ல மனசுல கொஞ்சம் குழப்பமும் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரிச்சு போனா ரொம்ப ரொம்ப விசேஷம். 18/10/2024 முதல் இந்த சூரிய பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா உங்க ஜென்மராசிக்கு வந்துடுறாரு. ஜென்மராசிக்கு வந்தாலே கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். என்ன பிரச்சனை? உடல் ஆரோக்கியம். அதே மாதிரி கோபம் கொஞ்சம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. இருந்தாலும் இந்த சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். இந்த இடத்துல சூரியனுக்கு நீச்சம்ங்கிறது வந்து சொல்லக்கூடாது, பலமில்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சூரியன் பலமில்லை அப்படின்னா இப்போ மற்ற கிரகங்கள் யாருமே பலமில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கியிருந்தானே மற்ற கிரகங்கள் பணிபுரிஞ்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவருக்கே வேலை இல்லைன்னா அப்புறம் அவங்களுக்குலாம் என்ன வேலை? ஆனா இந்த இடத்துல என்னன்னா இப்ப இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்க பூமிக்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அதனாலேயே கொஞ்சம் கூலிங்கா இருக்கும். 2வது ஐப்பசி மாதம்னாலே அடைமழை. உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்கணும், ஜோசியர்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும். ஐப்பசி அடைமழை. அப்ப மழை பெஞ்சுட்டே இருக்கும்போது வானம் பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா மேகக்கூட்டம் அப்படியே மறைச்சுன்னு இருக்கும். ஸோ சூரியனோட பவர் இந்த பூமிக்கு அவ்வளவா கிடைக்காது.
கரெக்டா? ஒளி. அதனால நீச்சம்னு வச்சாச்சு. அதனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தால் ரைட்டு. ஏன்னா புழு பூச்சி இதெல்லாம் ஜாஸ்தியாகும். மழை காலத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாரி வாகனம் பயணம், மழை ஜாஸ்தியாக இருந்துருக்கு, உத்தியோகத்துக்கு கிளம்பின்றிருக்கீள், என்ன பண்ண முடியும்? வண்டியில் போகும்போது, டூ வீலரில் போகும்போது எங்கே வெள்ளம் எங்கே மேடு ஒன்றும் தெரியாது. ஜாக்கிரதையாக போகணும், ஜாக்கிரதையாக வரணும். இதுக்காக தான் நீச்சம்னு வச்சு கவனமாக இருன்னு சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. அதேமாரி மழை காலங்கும்போது உடம்புல கொஞ்சம் அசதி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது ஏண்டா எழுந்திருக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு சரி பண்ணிக்கணும். அதெல்லாம் அதுக்காக தான் நீச்சம்னு வச்சு கவனமாக இருக்கணும்னு சொன்னது. 2-7 குடை அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான பலாபலன்கள். தந்தையார் மூலமா, தந்தை வழி உறவினர்கள், இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு. வாழ்க்கை துணை மூலமா சில நன்மைகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. வருமானம் நல்லபடியா வந்துட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. எடுக்கிற காரியங்களும் அற்புதமா இருக்கும். சீரடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியே 23/10/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு வந்தாலே திக்பலம் சொல்றது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடகராசி நீச்சம். ஏன் நீச்சம்? இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே, இருந்தாலும் கொடுக்குறேன். ஏன்னா இங்கே வந்து நீர் ராசி சந்திர பகவான், அதே மாதிரி இந்த நெருப்பு ராசி செவ்வாய் பகவான். அங்கே வந்து என்ன ஆகும்? ஆஃப் 1. 2வது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராணி நிலைமை சந்திர பகவானுக்கு, ராஜா சூரிய பகவான். அதாவது இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா யாரு அப்படின்னா படை தளபதி. அப்போ யாராக இருந்தாலும் அம்மா கிட்ட சரண்டர். அது படை தளபதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி பாருங்களேன், ஒரு உத்தியோகத்தில் பெரிய IPS IASலாம் இருப்பா. அதேமாரி முதல்வர், பிரதமர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்ட போகும்போது எல்லாம் சரண்டர். அம்மானா சும்மா இல்லை. அதான் அதனால தான் இந்த இடத்துல செவ்வாய் பகவானுக்கு நீச்சம் மாறுது. நீச்சம் அப்படிங்கும்போது பலம் கொஞ்சம் குறைஞ்சிடுறது. கண்டிப்பா அம்மாவதனே ஆட்டோமேட்டிக்கா என்னதான் வீரன் சூரன், வீராதி வீரன் சூராதி சூரன் போனாலும் அம்மா கிட்ட போனோன்னே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் டவுன். அந்த விஷயத்துல உத்தியோகத்துல கவனமா இருக்கணும். அப்புறம் எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்துல ரொம்ப நிதானமா அப்படியே காயம் மூவ் பண்ணணும். கரெக்டா? புதுசா வேலை தேடுறீர்கள் அப்படின்னா யோசிச்சு நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணணும். அடுத்தபடியா இந்த தொழில் வியாபாரத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் கவனமாக பெரியவங்களை கேட்டு ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்குறது நல்லது. 3-6 குடை அதிபதி குரு பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார். குழப்பம் இருந்துட்டு இருக்கா உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எடுக்கிற காரியங்களில், குடும்பத்தில், நண்பர்கள்ட்ட, எல்லாத்துலேயுமே, உறவினர்கள்ட்ட, எல்லாரும், ஏன் உடன்பிறப்புகள்கிட்ட கூட பிரச்சனைகள் இருக்கு. மனசில் தைரியமா சில நேரங்களில் அதிகமாக இருக்கு, சில நேரங்களில் தைரியமே இல்லை. சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டுருக்கள். சில சமயம் பார்த்தா சுறுசுறுப்பாக இருக்கீங்க. இப்படித்தான் அப்படி லைஃப் போயின்னு இருக்கு. இருந்தாலும் குரு பகவான் அஷ்டமராசியில் மறைவு அப்படின்னாலும் அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. அதனாலேயே உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா விரைய ராசியான 12ஆம் இடத்துல விழுறதுனால செலவுகள் வந்துட்டே இருக்கு. ஆனால் அது 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் 7ஆம் பார்வை விழுறதுனால ஓரளவுக்கு இந்த சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு வருமானமும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ வரவு செலவு அப்படியே போயின்னு இருக்கு. சரி, சேமிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இருந்தாலும் 9ஆம் பார்வை உங்கள் சுகஸ்தானத்தில் விழுது. ஸோ உறவினர்கள் ஆதரவாக இருப்பா. சில பேருக்கு பொன்பொருள் ஆடையாபரண சேர்க்கையும் உண்டாயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு குருவோட பார்வை பலம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்கு. 15/10/2024 முதல் இந்த குரு பகவான் வக்கரகதி அடையார். சூப்பர் டைம். இப்போதான் சூப்பர் டைம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானுக்கு இந்த குரு பகவான் பகை கிரகம் அப்படிங்கிறதுனால பகை கிரகம் வக்கரம் அடைஞ்சா உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு அதாங்க சூப்பரானது. என்னன்னா குரு சுபகிரகம் ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக இருப்பார், பகை கிரகமாக இருந்தாலும். ஆனால் இந்த இடத்துல வக்ரம் அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பரான டைம். இதெல்லாம் உபயோகப்படுத்திக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் ஒரு வருமானம் வருதுன்னா அதை சேமிக்கிற ஒரு வழி, இதெல்லாம் பார்த்துக்கணும். சரியா? 4-5 குடை அதிபதி சனீஸ்வரவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார். குழப்பம் இருந்துட்டு இருக்கு. வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். ஸோ மனசில் கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டு இருக்கு. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தெளிவாக உட்காந்து யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு விடை உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சரியா? சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் அற்புதமாக இருக்கும். அதனாலே அவங்களுக்கு உடம்பும் நன்னா இருக்கும், மனசும் ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால ஆன்மீக பயணங்களில் நீங்கள்
ஈடுபாடு கொள்வது ரொம்ப நல்லது. அதேமாரி குலதெய்வத்தை விடாதீங்க. குலதெய்வம் என்றைக்குமே நமக்கு கைவிடாது. அதனால குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. அடுத்தபடியா ராகு பகவான் 6ஆம் இடத்துலையும் கேது பகவான் 12ஆம் இடத்துலையும் இருக்கார். ஸோ இந்த 6, 8, 12 அப்படிங்கிற இடம் மறைவு ஸ்தானம். ஸோ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அப்படியே எவ்வளவு குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணி அப்படியே வெளியில வரீங்க பாருங்க, ஒரு சிங்கம் மாதிரி. அதான் அதனால நீங்க எடுக்கிற காரியங்கள்ல எந்தவித ஒரு பாகுபாடும் இல்லாமல் முயற்சி ஒன்றே முக்கியம் அப்படின்னு எடுங்க, கண்டிப்பா வெற்றி. அதேமாதிரி வெளியூர் போயிட்டு படிக்கணும், வெளிநாடு போயிட்டு படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமா ஒரு ட்ரை பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு உத்தியோகம் இல்லைன்னா ஒரு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தபடியா மனசை தெளிவா வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியமானது ஒண்ணு. மனசை தெளிவா வச்சுக்கோங்க. சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படும். என்ன பண்ணினா சந்தோஷம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரிய பகவான் நீச்சம் அப்படிங்கிறதுனால சூரிய வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் நல்லா கவனிங்க, சனிக்கிழமைகளில் இந்த எல் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி எல் கலந்த சாதம் காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல் கலந்த சாதம் காகத்துக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியா மனசு அமைதி அடையிறதுக்கு என்ன ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா, நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. இதை 108 தடவை சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், 15 நிமிஷம் ஆகட்டும், ஏன் ஒரு 20 நிமிஷம் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஒரு யோகா பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. 108 தடவை சொல்லுங்க. இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்றதுனாலே இந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.